ஆக அதை வச்சு தாக்குறதுன்றதோ, அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுன்றதோ, அதுவும் ஐசி வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு 4 மாத கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டதா திரு விஜய் அவர்கள் கூட அறிக்கை தளபதி. இதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை இல்லையா? இல்லை திமுக பயமா? பயம் தானே சார். இப்போ நான் என்ன பயமானு கேட்டால் பயம்தான். ஏங்க நீங்க சேப்பாக்க ஸ்டேடியத்துக்குள்ள விசில் எடுத்துன்னு போகக்கூடாதுன்றீங்க? சரி, விசில் எடுத்துன்னு போகக்கூடாது. விசில் எடுத்துன்னு போகலன்னா விசில் சத்தமே கேட்காதா? நான் கேட்குற கிரவுண்ட்ல விரல் எதுக்கு சார் இருக்குது? வாய் எதுக்கு இருக்குது? ஏன் அந்த விரலை வச்சு வாயில விசில் அடிக்க மாட்டான்? நான் தாவே கத்தோண்ட விசில் பறக்காதா? சொல்லு. இப்போ நான் கூட தான் விசில் அடிப்பேன். விசில் அடிக்க முடியாதா? நீ விசில் அடிக்க கூடாது, நீ வந்து குப்பாலும் போது விசில் அடிக்க கூடாது, அடிக்காத. நான் தான் சொல்றேன், விரல் அவன் விரல் அடிப்பான். ஏமாந்தினா வாயிலே விரல வச்சு அடிப்பான். இதே மாதிரி நடந்து போயிட்டு வந்து 3 பேர் பொக்கே எடுத்துன்னு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி கொடுக்குறோம். ஒரே கடையில பொக்கே வாங்கிருக்கிறீங்க, அதை மாத்தி கூட வேற கலர்ல வாங்குற, அதே பொக்கே எடுத்துன்னு கொடுக்குறோம், அப்படியே வாங்கி. இதெல்லாம் என்ன சார் இது? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி. அவர் வந்து விஜய் எடுத்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறாரு. எல்லாம் நீ கத்துன்னா கத்திடுவானா? சொல்லு, நீ கத்துன்னா கத்திடுவானா? தளபதி வராரு, அப்படி செல்ஃப் எடுக்கிறாருன்னா ஆர்ப்பரிக்குது சார் மக்கள். வெள்ளம் அங்க திரளுது, அப்படியே பேரல சுனாமி சுழலுது. அந்த இடத்துல சுனாமி சுழலுது. அதுவும் இதுவும் ஒன்னா சார்? சென்னை மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு தாவேகாவின் கோட்டை. சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு செய்தி வாசிப்பான் பார். அந்த செய்தியில சொல்லுவான் பார், வரலாறு காணாத வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்றது. தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டார் தளபதி விஜய். தமிழ்நாட்டு இளைஞர்கள், குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள், தாய்மார்கள் விஜயை ஏமாற்ற மாட்டாங்க. தளபதி விஜய் ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க என்னப்பா ஏப்ரல் மாசம் தேர்தல் வரும்னு சொல்றாங்களே, தள்ளி போதப்பா, சீக்கிரம் வர சொல்லு. குத்துற குத்து, விசில்ல போய் குத்துற குத்து, அந்த ஒரு வழி ஆகணும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். உங்க விஜய் நான் வரேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஓடிடி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நேற்று தான் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தாவேகாவினரை திமுக அடித்ததாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஐசியூவில் வந்து இருக்கிறதாகவும், ஒரு கர்ப்பிணி பெண் ஐசியூ இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு செய்தியில் பார்த்தேன், தவிர்த்திருக்கலாம் தேர்தல் நேரம். ஆனால் தாவேகாவினுடைய வளர்ச்சி அவர்களுடைய கண்களை உறுத்துகிறது. ஏன்னா ஒரு கட்சி வந்து ஒரு விருப்ப மனு வாங்கிறதுக்கு மாநாடு போல கூட்டம் கூடுது. ஒரு விருப்ப மனு வாங்கிறதுக்கு மாநாடு போல கூட்டம் கூடுது. இது எந்த கட்சியுமே இதை கேள்விப்படலை. ஒரு 1000 பேர் வாங்குவான், 2000 பேர் வாங்குவான், 3000 5000 பேர் வாங்குவான். 1 மணி நேரத்தில் 10,000 20,000 தாண்டி போகுதுன்னா அப்போ ஒரு பயம் வருது. நிர்மலா சீதாராமனே சொல்கிறாங்க, கணிக்க முடியாத இடத்துல தாவேகா இருக்குது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவங்க ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றாங்க. இப்போ கள நிலவரம் என்பது தாவேகாவுக்கு சாதகமான ஒரு நிலைமையாக தான் இருக்குது. இவங்களுடைய அச்சம், பயத்தின் வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஒருத்தன் கருத்தியெல்லாம் சந்திங்க, வார்த்தையால் பண்ணுங்க. அவங்கள மக்களை சந்திக்கிறாங்கன்னா நீங்கள் போய் மக்களை சந்திங்க. வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. கத்தியை தீட்டாதே தம்பி, உன் புத்தியை தீட்டுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அது அண்ணா ஆரம்பித்த ஒரு கட்சி, சரிங்களா? புத்திக்கு தான் வேலை கொடுக்கணும், அங்கே கத்திக்கோ குஸ்திக்கோ வேலை கொடுக்கக்கூடாது, சரிங்களா? நான் இதில் இந்த விவகாரத்தில் ஒரு அரசியல் விமர்சகராக நான் என்ன கருத்து சொல்கிறேன்னா, தாக்கி அவர்கள் பலம் இழக்கட்டும், அடியை தாங்கி நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். இது இப்போதான் ஆரம்பம். ஆனால் அந்த துறை சார்ந்த ஒருத்தர் வந்து சொல்கிறார், அமைச்சர் சொல்கிறாரு, பொதுமக்களுக்கும் தாவேகாவுக்கு தான் சண்டை, அதாவது திமுக காரணம் ஊடகங்கள் தவறாக சித்தரிக்கிறார். சார், பொதுமக்கள்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அது இருக்கட்டும், நான் அது உள்ள நுழைய விரும்பல. பொதுமக்கள்லாம் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல, சரிங்களா? எல்லாரும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அது எப்படி நம்ம பொதுமக்கள்ன்ற பார்வையில் போக முடியாது. பொதுமக்கள் அந்த மாதிரி வெளியில் யாரையும் வந்து மடக்க மாட்டாங்க. பொதுமக்கள் வந்து கேட்குறதுக்கு அங்கன்னா கெஞ்சா விற்றாங்களா, சரக்கு ஓட்டினாங்களா, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தாங்களா, ஏதாவது வன்முறை பண்ணாங்களா, சரிங்களா? பப்ளிக் நியூசன்ஸ் ஒன்றுமே கிடையாது. அவன் கட்சி தலைவருக்கு ஒரு ஆதரவு கேட்குறான், ஒரு பப்ளிக்கில் போய் கேட்குறதுல அது எனக்கு ஒன்றும் புரியல. அது நம்ம கடந்து போயிடணும், சரிங்களா? ஆக அதை வச்சு தாக்குறதுன்றதோ, அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுன்றதோ, அதுவும் ஐசி வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு 4 மாத கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டதா திரு விஜய் அவர்கள் கூட அறிக்கை தளபதிக்கு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை இல்லையா?
இப்போ இல்லை திமுகவுக்கு பயமா? பயம் தானே சார். ம் இப்போ நான் என்ன பயமான்னு கேட்டா பயம்தான். ம் புரியுதுங்களா? பயம்தான். ம் ஏன்னா அரசியல் நிலவரம் இன்னைக்கு அப்படி இல்ல இருக்குல்ல மிகைப்படுத்துறீங்களோ? வளர்ந்துட்டாரு சார். வளர்ந்துருக்கிறாரு நாங்க சொல்லல சார். ம். இப்போ அவர் பேசுறதே இல்ல. நீங்க தாங்க சார் சொல்றீங்க சார். 50 மக்கள் சொல்றாங்க. சென்னை வந்து தாவேக்காவோட கோட்டை ஆயிடுச்சு. சென்னையில சார் சென்னையில சார் தமிழ்நாடே தாவேக்காவின் கோட்டையாக இருக்கிறது. சென்னை மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடே தாவேக்காவின் கோட்டை. சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு செய்தி வாசிப்பான் பார், செய்தி சொல்லுவான் பார், அந்த செய்தியில சொல்லுவான் பார், வரலாறு காணாத வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்றது. தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டார் தளபதி விஜய். இந்திய அரசியலின் உச்சம் விஜய். தாவேக்கா ஆட்சியை பிடித்ததுன்னு சொல்லுவான் பாருங்க, அப்ப தெரியும். இதெல்லாம் இல்லைன்னா ஏங்க நீங்க சேப்பாக்க ஸ்டேடியத்துக்குள்ள விசில் எடுத்துன்னு போக கூடாதுன்றீங்க சார்? சிவகங்கையில குப்பாலின்னு போறான், அந்த குப்பாலின்னு போற ஒரு தூய்மை பணியாளர் வந்து விசில் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் சொல்லி இருக்கிறாரு. அதுன்னு ஐசிசி சொல்லிச்சா சார்? அமெரிக்கா நிறுவனம் சொல்லிச்சா? அது விடுங்க சார். ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து நீங்க சாதாரண ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் ஊதி தானே இருந்தாங்க. ரொம்ப மிகைப்படுத்துறீங்க சார். நீங்க நான் கேக்குறேன், இவ்வளவு நாள் ஊதி தானே இருந்தாங்க, இவ்வளவு நாள் விசில் ஊதி தானே இருந்தாங்க. விசில் ஊதுறதால உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிரச்சனை விசிலா இல்ல அந்த சத்தமா? சரிங்களா? சரி, விசில் எடுத்துன்னு போக கூடாது. விசில் எடுத்துன்னு போலன்னா விசில் சத்தமே கேட்காதா? நான் கேட்கிற கிரவுண்ட்ல விரல் எதுக்கு சார் இருக்குது? வாய் எதுக்கு இருக்குது? ஏன் அந்த விரலை வச்சு வாயில விசில் அடிக்க மாட்டான் தாவேக்கா தொண்டை? விசில் பறக்காதா? சொல்லு. இப்ப நான் கூட தான் விசில் அடிப்பேன், விசில் அடிக்க முடியாதா? நான் என்ன கேட்கிறேன், சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடுமா? சொல்லுங்க. வாயில விசில் வச்சு போயிடுவான் சார், வாயில அடிப்பான் விசில். அப்புறம் இல்ல சார், நீங்க இந்த விஷயத்தை மட்டும் இல்ல சார், ஜனநாயகன் படமா இருக்கட்டும், இல்ல இந்த விசில் தடைகளா சார், இதெல்லாம் ஐசிசியும் ஒன்றிய அரசு தொடர்பு சார். நடுநிலையான ஒரு நடுநிலையான ஒரு ஊடகவியலாளரா நீங்க சிந்திங்க. ஜனநாயகன் படத்துக்கு இல்ல நீங்க ஒரு சினிமா, நான் கேட்கிறேன், ஒரு சினிமா படத்துக்கு தடை கேட்டு இந்த நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசுடைய அதிகாரப்பூர்வ ஒரு வழக்கறிஞர் குஜராத்ல மோடியின் வழக்கையும் அமித்ஷா வழக்கையும் எடுத்து நடத்தின இந்த தேசத்தினுடைய 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த தேசத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் இடத்துல இருக்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து இதுக்கு தடை கேட்கிறாருன்னா எதுனா இது எப்படி கடந்து போகணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க? எப்படி இதை கடந்து போக முடியும்? நீ விசில் அடிக்க கூடாது, நீ வந்து குப்பாலும் போது விசில் அடிக்க கூடாது, அடிக்காது. நான் தான் சொல்றேன், விரல் அவன் விரல் அடிப்பான், ஏமாந்தினா வாயிலே விரல வச்சு அடிப்பான். சொல்லுங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணிட முடியுமா சார்? இப்ப கூட தான் திமுக ஒரு கூட்டம் நடந்தது, அந்த ராம்ப் மேல நடந்து வர. இதெல்லாம் எப்படி? நான் கேட்கறேன், எங்களை கேட்கறீங்க, குஞ்சுங்க ரசிக்கிறீங்க, நடிக்கிறீங்க, நீங்களே அவரை தானே ஃபாலோ பண்றீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த ரேப் வாக்கெல்லாம் நடந்திருக்காங்க சார். இந்த மாதிரி காக்கி பேண்ட் போட்டுக்கின்னு வெள்ளை சொக்கா போட்டுக்கின்னு ஒரு 3 பேரை செட் பண்ணி ரேம்ப் கலர்ல சால்வை போட்டுக்கின்னு அதே மாதிரி சார் ரேம்ப்ல நடந்துக்குதா சார்? சால்வெல்லாம் இப்படிதான் சுத்தி போட்டு வந்தாரா? இதே மாதிரி நடந்து போயிட்டு வந்து 3 பேர் பொக்கே எடுத்துன்னு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி கொடுக்குறோம். ஒரே கடையில பொக்கே வாங்கிருக்கிறீங்க, அதை மாத்தி கூட வேற கலர்ல வாங்குற, அதே பொக்கே எடுத்துன்னு கொடுக்குறோம், அப்படியே வாங்கி. இதெல்லாம் என்ன சார் இது? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கின மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் என்ன இது? அவர் வந்து விஜய் எடுத்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறாரு, எல்லாம் நீ கத்துன்னா கத்திடுவானா? சொல்லு, நீ கத்துன்னா கத்திடுவானா? தளபதி வராரு, அப்படி செல்ஃபி எடுக்கிறாருன்னா ஆர்ப்பரிக்குது சார் மக்கள், வெள்ளம் அங்க திரளுது, அப்படியே பேரல சுனாமி சுழலுது, அந்த இடத்துல சுனாமி சுழலுது. அதுவும் இதுவும் ஒன்னா சார்? சொல்லுங்க. ஒரு ஒரு நிஜத்துக்கும் ஒரு நிழலுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? நீங்க ஒண்ணுதான் பண்ணலாம், பேசாத அவருடைய மாஸ்க போட்டு நீ நடந்து வந்திருக்கலாமே. அவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுற, ஒரு பேண்ட் கொடுக்குற, டிஷர்ட் கொடுக்குற, ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் செலவு பண்ணிருக்கிற, அவன் செலவுக்கு பணம் கொடுக்குற, எல்லாம் கொடுக்குறான். அவன் என்ன பண்றாங்க? உட்காந்துக்கின்னு என்ன பண்றான்? விஜய் உடைய போட்டோவை போன்ல காட்டுறான். அப்புறம் இதுதான் சார் தமிழ்நாட்டுடைய நிலைமை. நீ ஓட்டுக்கு பணம் கொடு, நீ கொடு. நீ எப்படி நீ கொடுத்த டிஷர்ட்டை போட்டுக்கணும், நீ கொடுத்த பேண்ட்டை போட்டுக்கணும், நீ கொடுத்த ஸ்நாக்ஸ் வாங்கிக்கணும், நீ கொடுத்த எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கணும், விஜய் போட்டாவை காட்டுறானோ அதே மாதிரி தான் நீ ஓட்டுக்கு 5000 இல்லை 10000 இல்லை 20000 கொடுத்தா கூட வாங்கிக்குவான். ஏன்னா நீ கொள்ளடிச்ச பணம். ஓட்டை விசிலுக்கு தான் போடுவான். அதனாலதான் உனக்கு விசிலை பார்த்தா அச்சம், பயம். சொல்லு, எதுக்கு இந்த சம்பவம்லாம் நடக்குது? நான் கேட்கறேன், பொறுத்தது போதும் தமிழக வெற்றி கழக தொண்டம் பொங்கி எழுந்துட்டான நிலைமை என்ன ஆகும்? இப்போ விஜய் புறப்படுறாரு சார் வீட்டில இருந்து, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போறேன், நான் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போறேன்னு ஏதோ கிளம்பிடுறாருன்னு அவன் நிலைமை. சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு 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 எல்லை இருக்குது சார். ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து
ஏதாவது திமுக என்றால் வன்முறை, வன்முறைனா திமுகன்றது அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். இதை இப்போ இவருக்கு கொடுத்த தொல்லையை தான் இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தீங்க. சரிங்களா? இன்னைக்கு இவங்களை அடிச்சு ஐசியூவில் படிக்க வச்சுக்கிறீங்க. அன்னைக்கு மதுரையை சார்ந்த கர்ணன்றவர் அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சப்போ நீ அடிச்ச அடியில் அவருடைய கண்ணே வந்து வெளியே விழுந்தது. மதுரை கர்ணனுக்கு பூலாவரி சுகுமாரன் கொலை செய்யப்பட்டார். அன்னைக்கு வத்தலகுண்டு ஆறுமுகம் கொலை செய்யப்பட்டார். இஸ்மாயில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்தது. அதிமுக தொண்டன் 20 பேருக்கு மேலே சத்தம். அன்னைக்கு எல்லாரும் வீடியோ அடிச்சு ஒடிச்சாங்க. கிட்டத்தட்ட 48,000 வழக்குகள் போடப்பட்டது அதிமுக தொண்டை மேல. சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் மேலே செருப்பு வீசினாங்க. சட்டசபை செத்து விட்டது. எம்ஜிஆர் வெளியே வந்தாரு. ஏன் அந்த அம்மாவை எவ்வளவு கோலம் பண்ணாங்க? புடவை பிடிச்சி இழுத்தாங்க. அந்த அம்மாவை மானபங்கப்படுத்தினாங்க. கண்ணகி பிறந்த மண்ணில், நலாயினி பிறந்த மண்ணில், சாவித்திரி பிறந்த மண்ணில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை எங்க சந்தல பொந்துல கிடையாதுங்க, சட்டமன்றத்தில் நடந்ததுங்க. அன்னைக்கு அந்த அம்மா அவ்வளவு வேதனை அன்னைக்கு அனுபவிச்சாங்க. தலைவரி கோலமா அந்த அம்மா புடவை ஜாக்கெட்டை கிழிஞ்சு வெளியே வந்தாங்க. சென்னை விமான நிலையத்தில் லாரியை விட்டு அந்த அம்மா அடிக்க பார்த்தாங்க. அடிப்பட்டு மண்டை இது கிழிஞ்சு போய் கண்ணில் கிளாஸ் குத்தி அந்த அம்மா போய் தேவகி மருத்துவமனையில் படுத்துன்னு இருந்தாங்க. சசிகலாமாவும் அடிப்பட்டாங்க. அப்போ ஆக இதெல்லாம் எப்பவும் செய்வாங்க சார். திமுக செய்வாங்க. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை வந்து பொதுவாக அவர் வெளியே வராத, ஏகப்பட்ட தொந்தரவு தொல்லை கொடுத்து அவர் எந்த கூட்டத்துக்கும் வராத, எந்த மீட்டிங்கும் வராத. சரிங்களா? ஆனா விஜய் வெளியே வரல. விஜய் மக்களை சந்திக்கல. மக்களை சந்திக்காத ஒரு தலைவரா வெளியே மக்களை சந்திக்க வரார். அனுமதி இல்ல. இது எப்படிங்க இது? சொல்லுங்க. நீ கையை அப்படி கட்டியமா பிடிச்சி வச்சுன்னு பாத்தீங்களா? நம்ம வணக்கம் சொல்ல மாட்டேன்றாருன்னா எப்படி சொல்லுவாரு? நீ காவல்துறையை வச்சு நீ தான் அவருக்கு அனுமதி கொடுக்கறது இல்லையே. இப்போ கூட சேலத்தில் ஒரு கூட்டம் 50,000 பேருக்கு அனுமதி கொடுக்குறா, நீ 5,000 பேருக்கு அனுமதி கொடுக்குற. ஆனா நீங்க மட்டும் 1.5 லட்சம் பேர் கூடுறீங்க, 1 லட்சம் பேர் கூடுறீங்க. உடனே என்ன பண்றீங்க? ஒரு விதிமுறையை வகுத்து வச்சிருக்கிறீங்க. நல்லா பாருங்க, விதிமுறை அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவாக கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் இதிலிருந்து விலக்கு. இது எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலை, இது எவ்வளவு ஒரு மோசடி பித்தலாட்டத்தனம் இது. சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எது தமிழ்நாட்டில்? திமுக, அதிமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி. அப்ப இவங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இவங்கெல்லாம் 1,00,000 பேர் 2 லட்சம் பேர் கூட்டிக்கலாம். விஜய் மட்டும் கூட்டக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி. ஏன்னா அவர் இதில் தேர்தல் சந்திச்சு ஓட்டு வாங்கல. சரிங்களா? அப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சி. இவரை பழி வாங்கணும்னு திட்டம் போட்டு இதை செய்றீங்க. இது நல்லா தெரியுது மக்களுக்கு. அவரால் வெளியில வர முடியல. வந்து மக்களை சந்திக்கணும்னா நீ சந்திக்க விடுறது கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அவர் போடுற ஒரு அறிக்கை போடுறாரு, அது போய் மக்களை சேருது சார். நாங்க பேசுறோம், எல்லாரும் பேசுறோம், எல்லாம் மக்களை சேர்க்குது. எல்லாம் இன்னைக்கு மீடியா வளர்ந்து போச்சு. இன்னைக்கு எல்லாம் யூடியூப்ல அதுல இதெல்லாம் பார்க்கறான், சோசியல் மீடியால பார்க்கறான். சரிங்களா? நீங்க அவருக்கு தொல்லை கொடுக்க அவரு பெரிய வந்துகிட்டு தான் இருப்பாரு. புரியுதுங்களா? அவர் வந்து பாருங்க, நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி தமிழக வெற்றி கழகம் போயிடுது. ஒரு எதிர்காலம், ஒரு லட்சிய பயணம். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இதுவாக, ஒரு நன்மைக்காக, ஒரு ஊழலுக்கு எதிராக, தீய சக்திக்கு எதிராக, சுயநல சக்திகளிடமிருந்து நாட்டை மீட்கணும்னு அவர் புறப்பட்டிருக்கிற அந்த புரட்சி பயணத்துல தடைகள் வரதான் செய்யும். அந்த தடைக்கற்களையும் தாவேக்கா தொண்டன் படிக்கற்கழகம் மாத்துவான். தாவேக்கா தொண்டன் பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புகளுக்கும் இந்த வன்முறைகளுக்கும் அவன் அஞ்ச மாட்டான், பயப்பட மாட்டான். அவன் வெற்றி பெறுவான். புரியுதுங்களா? இப்ப நீங்க எவ்வளவுதான் நீங்க தொல்லை கொடுத்தாலும் அவன் நிச்சயமா வெற்றி பெறுவான். அவர் பாருங்க எவ்வளவு ஒரு அமைதியா அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாம், வந்திருக்கலாம், தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கலாம். இன்னும் யோசிக்கிறார். எவ்வளவு நேரம் தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க, இந்த மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தானே சார் பாதிப்பு. புரியுதுங்களா? ஏற்கனவே நீங்க நினைக்கிற மாதிரி திமுக சாதகமான நிலைமை கிடையாது. யாரோ ஸ்டாலினுக்கு தவறான தகவலை சொல்றாங்க. அவங்கள கேட்டால் உங்களுக்கு தான் தவறான தகவல் சொல்றாங்க. அவருக்கு தான் சொல்றாங்க. நான் சொல்றது கேளுங்க. அவருக்கு தான் சொல்றாங்க. அவங்க நினைக்கிற அளவுக்குலாம் கள நிலவரம் கிடையாது. எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஒரு வெறுப்பா இருக்கிறாங்க. ஒரு தரமான கல்வி கிடையாது, தரமான குடிநீர் கிடையாது, தரமான சாலைகள் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்து அவருக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க. இந்த குடும்பமே இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. இது குடும்ப அரசியல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. சரிங்களா? இது அவங்களுக்கு சாதகமா வராது. நீங்க பாருங்க, இன்னும் 100 நாள் கூட இல்லை தேர்தலுக்கு. அவங்களுக்கு சாதகமான முடிவு நிச்சயமா வராது. சரிங்களா? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அதிமுக களத்திலே கிடையாது. அதிமுக களத்தில் கிடையாது. அவங்க இருக்கிறதா மாயை ஏற்படுத்துறாங்க. அதிமுக களத்தில் இருக்கிற மாதிரி திமுக காட்டுறாங்க. திமுக என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லைனாலும் எடப்பாடியை பத்தியே பேசுறாங்க. ஐயா, நான் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுன்றதுல அவங்க இன்னமும் அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க அதே பண்ணுறாங்க. சரிங்களா? அது அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கோடநாடு கொலை வழக்கு என்னாச்சு? யாராச்சும் கேட்டாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொலை வழக்கத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுக்கிறாங்களோ அவங்களாம் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொன்னார் இல்லையா ஸ்டாலின்?
ஸ்டெர்லைட் துப்பாக்கி வழக்கில் கூட தண்டிக்கப்படுறதா தண்டிக்கப்படுவாங்க சார். கொடைநாடு கொலை வழக்கு அந்த வீடு யாரு? ஒரு முதலமைச்சர் வீடு. ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் முதல்ல கரண்ட் கட் ஆகுமா? ஒரு நிமிடம் கூட மின்சார கட்டணம் கட் ஆகக்கூடாது. தனி தடத்தில் கரண்ட் போகணும் சிஎம் வீட்டுக்கெல்லாம். 1 மணி நேரம் எப்படி கரண்ட் கட் ஆச்சு? அந்த கரண்ட் கட் ஆகிருக்கிற நேரத்தில் ஒரு மவுடர் எப்படி ஆச்சு? அந்த கரண்ட்டை கட் பண்ணது யாரு? அந்த உள்ள இருக்கிற தஸ்தாவேஜெல்லாம் எடுத்துட்டு போனது யாரு? அதுக்கப்புறம் எப்படி இத்தனை மரணங்கள் நடந்தது? ஒரு முதலமைச்சர் அந்த அம்மாவுடைய வீட்டில் எதுக்காக இந்த கொலைகள்லாம் நடந்தது? நிறைய கொலைகள் நடந்தது. எதுக்காக நடந்தது? எந்த விசாரணையும் இல்லையா சார்? எந்த விசாரணை நடக்கலையே. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒற்றுமை. அதான் வெளியிலே சொல்லிக்க நாங்கள் பங்காளிங்க. அப்புறம் இதெல்லாம் மாறும். இந்த திமுக அதிமுக மாறி 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 நீங்கள் சீன் போட்டது போதும். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வருது. இதை மாதிரிலாம் செய்ய தான் நான் தான் சொன்னேன், எம்ஜிஆருக்கு கொடுக்காத தொல்லையா அப்படின்னு சொன்னா இல்லையா? இதெல்லாம் வரதா செய்யும். இதெல்லாம் தாண்டி வருவார் சார் விஜய். இதெல்லாம் நடக்காது. அப்படியே அரசியல் என்பது அப்படியே ரோஜா மேலே நடக்கிறதா? அது ஒரு முள் படுக்கைன்னு அவருக்கு தெரியாதா? அது தெரிந்தானே அவர் தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? அப்போ அதெல்லாம் தாண்டி வரும். காங்கிரஸ் தாவே கூட கூட்டணி வரதா சொல்கிறாங்க, இல்லை காங்கிரஸே உடையிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பேச்சுவார்த்தை அவர் அந்த சக்கரவர்த்தி அவர் பேசிட்டு போனார், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அது வேற அவங்க என்ன பேசுனாங்க நமக்கு தெரியாது. நம்ம அரசியல் விமர்சகர். நான் தாவேகா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகி கிடையாது. ஒரு அரசியல் விமர்சகராக நம்மளுடைய பார்வையில் பார்க்கணும். பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாதுன்னு இன்னைக்கு இந்தியா டுடே நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறார். இன்னைக்கு பேசியிருக்கிறார். சரிங்களா? இந்தியா டுடே நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாது, அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்னு அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அங்கே தர மாட்டாங்க. இவங்க 96 சீட்டை வச்சு தமிழ்நாட்டை ஆட்சி ஆண்டும் போதே இவங்க காங்கிரஸ் கட்சி தேவையில் ஆண்டும் போது இவங்க கொடுக்கல. திமுக 96 சீட்டை வச்சு 2006 நினைக்கிறேன், 2006 இவங்க ஆட்சி நடத்தினப்போ கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி ஏன் கொடுக்கலன்னா, அப்போ பாட்டாள் மக்கள் கட்சி என்ன செஞ்சிருச்சுன்னா, ராமதாஸ் நாங்கள் வெளியிலேருந்து திமுக ஆதரிக்கிறோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணான்னு சொல்லிடுச்சு. அதை பார்த்து காங்கிரஸ் பயந்துடுச்சு. அப்போ நம்ம ஆதரவு இல்லைனா கூட ராமதாஸுடைய ஆதரவில் இவங்க ஆட்சி நடத்துவாங்க. அப்படி அதிகாரத்தை பங்கு கொடுத்து அப்படி ஆட்சி நடந்திருக்கா தமிழ்நாட்டில் இதுவரையில் நடந்ததா எனக்கு தெரியல. கூட்டணிலாம் இருந்திருக்குது. கூட்டணி ஆட்சி வெற்றி பெறலை. கூட்டணி ஆட்சி வெற்றி பெறலன்ட்டு உண்மை. தமிழ்நாட்டில் வெற்றி பெறலைன்னா இவங்களுக்கு அது சோதனையான நேரமாக இருக்கும். புரியுதுங்களா? இதுவரையில் ஒரு விஜய் மாதிரி ஒரு மகத்தான ஒரு தலைவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை தமிழ்நாட்டில். ஒரு மேஜர் பார்ட்டி திமுக அதிமுக 2 கட்சியுமே இது வரைக்கும் அறிவிக்கல. ஒரு முறை கருணாநிதி மட்டும் அறிவிச்சார் 80ல். கூட்டணி ஆட்சின்னு அறிவிக்கல. 117 திமுக 117 காங்கிரஸ் 117 பிரிஞ்சு நின்னாங்க. ஆனால் அப்போ எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அந்த எம்ஜிஆருடைய அனுதாபால அந்த நேரத்தில் 80ல் திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திச்சு மீண்டும் எம்ஜிஆர் முதலமைச்சராக 80ல் வந்தார். ஒரு முறை நடந்தது அந்த மாதிரி வந்தார். 117 நின்னாங்க இந்திரா காந்தியும் இவங்களும். அது காரணம் அந்த 80 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று எம்ஜிஆர் 39 சீட்டில் 2 சீட்டு தான் ஏடிஎம்கே வெற்றி பெற்றது. அப்போ கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட சொல்லி எம்ஜிஆருக்கு செல்வாக்கு போயிடுச்சு, அவ்வளோதான், நீங்கள் ஆட்சியை டிசால்வ் பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது ஒரு பேச்சு கேட்ட அந்த அம்மா எம்ஜிஆர் ஆட்சியை ஒரு தவறும் செய்யாத எம்ஜிஆர் மேலே டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த அம்மா. அப்போ எம்ஜிஆர் நான் ஒரு தவறும் செய்யலை, என்னை எதுக்காக தண்டிச்சாங்க, என் ஆட்சி எதுக்காக கலைச்சாங்க, இதுக்கு முன்னே நடந்த தேர்தல் நானா இந்திரா காந்தி ஆன்ற தேர்தல், அப்போ நீங்கள் இந்திரா காந்தி தேர்ந்தெடுத்தீங்க, இப்போ நடக்கிற தேர்தல் நானா கருணாநிதியா, யாரை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு கேட்டப்போ கருணாநிதியை மக்கள் தேர்ந்தெடுக்காம எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க என்பதில் இது வரலாறு. ஆக ஒரு பெரிய மேஜர் பார்ட்டி சொல்லலை. இப்போ மக்கள் செல்வாக்கு வாய்ந்த தளபதி விஜய் அவர்கள் அதை சொல்றாரு. கூட்டணி ஆட்சின்னு அவர் என்ன சொல்றாரு, நான் மெஜாரிட்டியா ஜெயிச்சா கூட உங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் தருவேன், நீங்க எவ்வளவு காலத்துக்கு இப்படியே இருக்க போறீங்க. எல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டான் பாவம். இன்னைக்கு இருக்கிற கட்சியெல்லாம் ஏடிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசாகி போயிட்டான். கம்யூனிஸ்ட் எல்லாம் கட்சி வயசாகி போச்சு. எந்த அதிகாரத்தையும் அவங்க எதையும் யாருக்கும் எதையும் ஒரு அதிகாரமா இருக்கணும்ல, ஒரு அதிகார பகிர்வு இல்லாமே போயிட்டான். திமுக அதிமுக போது அவர் சொல்றாரு. இல்லை விசிகா கூட அந்த அதிகார பகிர்வு அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ அதை கேட்டாங்க சார். இந்த மாதிரி தான் சார் அன்னைக்கு ராமதாஸ் பண்ணார் இல்லையா? அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்கறது 2006 தயாரா இருந்தாலும் அதுக்கு ஒரு தடை கற்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் இருந்தார். இன்னைக்கு காங்கிரஸ் அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஒரு தடையா விடுதலை. அவங்க இந்த மாதிரி தான் ஒரு ஆளை இறக்குவாங்க களத்துல. யாரையாவது ஒருத்தர் சீண்டி விட்டு நீ பேசு, நீ வானான்னு சொல்லி நீ வைகோ விட்டு பேச வைப்பாங்க. அதுக்கு சாதகமா இவங்களும் போவாங்க. புரியுதுங்களா? இந்த நிலைமை மாறணும்னா தளபதி விஜய் அவர்கள் சொன்னாரு, அதிகாரத்தில் பங்குனாரு. காங்கிரஸுக்கு இப்போ அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. இனி காங்கிரஸ் தான் அதை நான் எதிர்பார்க்கணும். ஆக காங்கிரஸ் வந்தாதான் அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? யார் கூட்டணி வந்தாலும் வரலனாலும் தமிழக வெற்றி கழகம் தான் வருகிற 2026 இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும். கூட்டணி வந்தால் அவங்களுக்கு நல்லது, வரலன்னா இன்னும் அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். சீமானோட நிலைமை
சீமான்லாம் ஒன்றும் களத்தில் ஒன்றும் இல்லை சார். அவர் பேசுறதை பற்றி தெரியுதுங்களா? அவருடைய கோபம், அவருடைய ஆத்திரம், அவர் அவ்வளோ விஜய் விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் கட்சி ஆரம்பிச்சதே வந்து ஈழத்தமிழர்கள் அது இதுன்னு சொல்லி தானங்க அவர் வந்தாரு. அவர் விஜய் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர் விமர்சிக்கிறாருன்னா விஜய் வந்து நம்மளுடைய வாக்குகள் மொத்தத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் பேசுறாரு. புரியுதுங்களா? சீமான வந்து அவர் வந்து கண்டுக்கிறதே இல்லைங்க. தமிழக வெற்றிக்காரங்க யாராவது அவருக்கு பதில் சொல்றாங்களா? இதுவே அவருக்கு அசிங்கம் தான். நாம் தமிழர் பொறுத்தவரையில் அது ஒரு பொருட்டாவே அவர் கருதல. புரியுதுங்களா? அவருக்கு அதிமுக பெருசா கருதலைங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டாருங்க அவரு. அவர் திமுகவை மட்டும்தான் தன்னுடைய எதிரியா பாக்குறாரு. அவர் திமுகவும் நல்லா தெரியும் விஜய் மட்டும் தான் நமக்கு எதிரின்னு. தூங்குறவனை எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. திமுகவுக்கு 100% தெரியும் விஜய் மட்டும்தான் நமக்கு எதிரி. விஜய்க்கு அபரிதமான மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சுனாமி, ஒரு எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது தேர்தலிலே எதிரொலிக்க போகிறது. பெண்கள் மத்தியிலே மகத்தான சாதனை விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. விசில் சித்தம் ஓங்கி அந்த சத்தம் ஒலிக்க போது, காது கிழிய போது, ஜவ்வு அருந்து தொங்க போது, அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அதை வெளியே காட்டிக்காம அப்படின்னு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க நடிக்கிறது, நாடகம் நடத்துறது, இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அவரை பார்த்து அச்சம், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது சார். இதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுற மாதிரி இல்லை சார். அவர் விஜய் அவர்கள் வந்து அந்த தொண்டனும் கவலைப்படல, அவங்க யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு கூட நான் வரும்போது என் பகுதியில் ஒரு பக்கம் பார்த்தேன், ஏகப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கொடியா கட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்கிறாங்க. அவங்க இதுக்கெல்லாம் அஞ்சற மாதிரி இல்லை. அவங்க மக்களை சந்திக்க போயிட்டாங்க, அவங்க தயாரா இருக்கிறாங்க. இவங்க சொல்லிக்கினே இருக்க வேண்டியதுதான். அவர் ஏன் மக்களை சந்திக்கல, அவர் ஏன் வெளியில வரலன்றது மக்களுக்கு தெரியும் சார். ஏமாத்த முடியாது. இது அந்த காலம் கிடையாது நீ ஏமாத்தின்னு இருக்குது. மக்களுக்கு தெரியும் அவர் வெளியே வரல. இல்ல அவரை வெளியே வர இவங்க அனுமதிக்கல. விஜய் வந்து வெளியே வராத விஜய் எங்க இருக்கிறார் சொல்லுங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எங்க சார் இருக்கிறாரு? அமெரிக்கால இருக்கிறாரா? லண்டன்ல இருக்கிறாரா? ஜெர்மன்ல இருக்கிறாரா? ஜப்பான்ல இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? இல்ல ஏதாவது பெரிய ஒரு தீவுல உட்காந்துக்கிறாரா? தனி பிளைட் எடுத்துன்னு போய் எங்க இருக்கிறாரு? சென்னையில தானே சார் இருக்கிறாரு. தமிழ்நாட்டின் தலைநகர்ல சென்னையில மக்களோட மக்களை தான் சார், அவர் வீட்டுல தானே சார் இருக்கிறாரு. இது சின்ன விஷயம் சார். இது அவர் வெளியே வர நீங்க அனுமதிக்கல. அவர் மக்களை சந்திக்கிறது நீங்க அனுமதிக்கல. நீங்க பயப்படுறீங்க. பயம். உனக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, கெத்து இருந்தா அனுமதி கொடு. நீ அனுமதி கொடு மாவன. புரியுதுங்களா? பயம் சார், பயம், அச்சம். ஆனா இதெல்லாம் வெற்றி பெறாது. புரியுதுங்களா? நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும் அவர், நான் தான் சொல்றேன் சார், அவர் முகம் ஒண்ணு போதும் சார். அந்த முகம் ஒண்ணு போதும். ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள், தாய்மார்கள் விஜயை ஏமாத்த மாட்டாங்க. தளபதி விஜய் ஏமாத்த மாட்டாங்க. அவங்க என்னப்பா ஏப்ரல் மாசம் தேர்தல் வரும்னு சொல்றாங்களே, தள்ளி போதப்பா, சீக்கிரம் வர சொல்லு. குத்துற குத்து, விசில்ல போய் குத்துற குத்து, அந்த ஒரு வழி ஆகணும். தயாரா இருக்கிறாங்க சார். பார்த்துட்டாங்க சார் இவங்களெல்லாம். இவங்க பண்ற அராஜகம், அட்டுழியம், அநியாயம், அக்குறுமம் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க. சரிங்களா? தெளிவா இருக்கிறாங்க. சார் ஓகே சார், நிறைய தகவல் பயந்து பற்றோம் சார். தேங்க்யூ.